இன்று காலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் பொன்னாபுரம் பகுதி. நேற்று ஆய்வு பணி செய்ய முடியாமல் ஒதுப்பட்ட பகுதி இது. இந்த பகுதியில் ஒரு 4 ஸ்கேன் எடுத்து 4வது ஸ்கேன் பாயிண்ட் மட்டும் ஓரளவுக்கு சுமாரான ஒரு பாயிண்ட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கு. பொருள் போட அது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது கோவிந்தபுரம் பகுதி 3 ஸ்கேன் எடுத்து அதில் ஒரு பாயிண்ட்டு போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ ஆச்சுங்கன்னா இது உடுமலைப்பேட்டை பகுதி 2 போர்வெல் போட்டிருக்காங்க. இது வந்து மேல் ஊத்து பகுதி, அதாவது 60 அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாராக தண்ணி வரக்கூடிய பகுதி. இது இறக்கணும் தண்ணி என்னாச்சுங்கன்னா கீழே இறங்கணும் காக்கா குடக்குள்ள தண்ணி கல் போடும் போலங்க மோட்டர் இருக்குன்னு தண்ணி மேலே வந்துச்சுங்க. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து விறக்கு போகிறக்கு வழியே இல்லைங்க தண்ணி. முதல் ஸ்கேன் அந்த போர்வெல்லில் இணைச்சி பார்த்ததில் அந்த போர்வெல்லில் 60 அடிக்குள்ளே சுமாரான ஊற்று இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2வது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. அது முதல் ஸ்கேன் அடையாளத்திலையும் அந்த பாயிண்ட் வந்தது. ஸோ 2 ஸ்கேன் முடிவுலையும் ஒரு பாயிண்ட்டு தேர்வாகி பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. வெயிலில் முடியாது அவனால். சிவகுமார் முதல்ல பார்க்க சொல்ல, அப்புறம் பார்த்து தாராவரம் போயிட்டாங்க. அதை பார்க்க தாராவரம் அப்புறம் எப்போ வந்து பார்க்குறான். பைப் லைன் இருந்தால் காமிக்குங்களா? பைப் லைன் இருந்தால் பைப்புக்கு உள்ள தண்ணியை காமிச்சிடும். சரி, அப்படிங்களா? அதனால் இங்கே எதுவும் போர் கிடையாதுல்ல, பைப் லைன் இல்லை, பைப் லைன் கிடையாது. ஸோ இது தண்ணி கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு இங்கிட்ட எது உண்டா? இந்த பக்கம் அங்கிட்டும் இல்லை, அங்கிட்டு அதெல்லாம் அதெல்லாம் அதில் என்ன பில்டிங்கு? அதுக்காகத்தான் சுற்றி எதுவும் பைப்பெல்லாம் இருக்குது. நம்ம பைப் லைனுக்குள்ள சும்மா வெறும் பைப்பாக தான் நம்மளுக்கு பைப் லைன் போட்டது அங்கே. 150 இது என்ன ஊரில் வருது? என்ன இது என்ன ஊர்? இதான் நரிக்கல்பட்டி தான். இங்கே நரிக்கல்பட்டிக்கு அந்த உடுமலைக்காரர் தோட்டத்துக்காக முதல்ல வந்தேன். அவர் காடு வெறும் காடு தான். இது அவர் தோட்டம் தானே? ஆமாம் தோற. இந்த தென்னந்தோப்பு அவருக்குள்ள தானே? இதுக்கு ஆப்போசிட் உள்ள இடம் தான் அவருக்கு பார்த்தது. ரோட்டுக்கு அங்கிட்டு வெறுங்காடு, அங்கே தான் போர் போட்டு கொடுத்தேன். 3-4 போர். சிவராசி காட்டுக்குள்ளே 2 போர் நல்ல போர். இந்த நரிக்கல்பட்டி பகுதியில் முதல் 3 ஸ்கேன் பார்த்ததில் 3ம் மிக மிக சுமாரான பாயிண்ட் இருக்குது. கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு 3 இடத்துலையுமே. அதில் ஒரு இடம் கிணறு அமைக்க வாய்ப்புள்ள இடமாக தோணுகிறது. 3வது ஸ்கேன் பாயிண்ட்டு. இந்த எவ்வளோ ஆழம் தோண்டிருக்கீங்க? இது சும்மா கம்மி தான். அது 10-12 அடி. கிலோ பாலித்தீன் விரிச்சிருக்கீங்களோ? ஆமாம். நல்லா தண்ணி உள்ள குடிச்சிரும்ல. அது எத்தனை அடி சொன்னீங்க? 700. அந்த போர் 900. அந்த தொட்டிக்கு அங்கிட்டு அதுவும் 900 அடி. காமிக்குங்களா செல்லில் அதெல்லாம் தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடும். அதனுடைய பாதிப்பு இங்கே வரக்கூடாது, இல்லை வருதா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த பாதிப்பு. ஆமாம், இந்த போர் பாதிப்பு, இந்த குழி, அங்கே ஒரு போர், இதில் அடையாளம் வச்சிருக்கீங்களோ? யாராவது கம்பை உருட்டி இருக்காவ, தேங்காய் உருட்டி அடையாளம் வச்சிருக்கீங்களோ? கல். ஆமாம் ஆமாம், அதானே, அதுக்கு தானே அதை பார்க்காரு. இது நரிக்கல்பட்டி. இவங்க இடம் ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு நீளமாக கிழக்கு மேற்கே கிடக்கு. 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 12 ஏக்கர் இடமா? ஆமாம் ஆமாம் 12 ஏக்கர். நீளமாக ஒரே கொடி கிழக்கு மேற்கே. இது என்ன மைனஸ் பாயிண்ட்டு? ஒரே மாதிரி பாறை அமைப்பு. இவங்க இந்த மாதிரி எத்தனை போர் போட்டாலும் இவங்க தண்ணி எடுக்கிறது பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பலவிதமான பாறை அமைப்பு இங்கே இல்லை, ஒரே மாதிரி பாறை அமைப்பு. இந்த நரிக்கல்பட்டி ஊரை பொறுத்தவரை வடக்கு தெற்கு நீளமாக கிடக்கணும் பாறைக்கொடி. நீளமாக இடம் இருந்துச்சுன்னா வெவ்வேறு விதமான பாறை அமைப்பு, வெவ்வேறு விதமான நீரோட்டம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது.
இது பாருங்கள், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஒரே நீளமாக உங்கள் இடம் கிடக்கு. அந்த நாசிக்கு ஒரே பாருங்க. ஒரே மாதிரி பாறை அமைப்பு தான் இருக்கும். இது தெரியாமல் நீங்கள் போருக்கு மேலே போர் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு தீர்வு கிடையாது. இந்த 1000 கம்பு தேங்காயை கொண்டு வாங்க, 1000 போரை காமிச்சிருவாங்க. இதில் அவங்களுக்கு என்ன பூமியை பற்றி என்ன தெரியும்? தேங்காய் ஊற்றி காமிக்கிறாங்க. அது நீங்கள் நம்புறீங்க, காமிக்காங்க. நான் இந்த ஏறக்குறைய இந்த விஞ்ஞானத்தினுடைய இந்த பூமியினுடைய அமைப்பை உள்ளபடி தெரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் அதை உணர்ந்து நடந்துக்கிட்டால் சரி, உங்கள் பணத்துக்கு பாதுகாப்பு. இல்லை உங்கள் போல் போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத போர் போட்டுகிட்டே இருந்தால் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணியெல்லாம் கொடுத்தா பார்க்க வந்தால் வரும். ஏங்க பாறை கொடி ஒரே கொடிங்க, எங்கிட்டு கொடி குருட்டாம்புக்கில் வரும். இங்கே இது வடக்க தெற்க கண்டிப்பாக மாறும். இந்த அவருக்கு பிடிச்சி கொடுத்துருக்கோம்ல அங்கேயா? ஆமாம். எப்படி வந்துச்சு 4 போரும் சரியான தண்ணி. இன்று கடைசியாக ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ஒட்டன் சத்திரம் ஒன்றியம், ராமப்பட்டினம் புதூர், பழனிக்கு அருகே உள்ள ஊர். அது பழனி மலை தொடர்ச்சி. மலை அடிவாரம் உள்ள கரிசல் மண் வளம் உள்ள பகுதி. 4 ஸ்கேன் முடிவில் அந்த முதல் ஸ்கேனில் திரும்பி எடுத்தது தான் 4வது ஸ்கேனு. மிக மிக சாதாரணமான ஒரு ரிப்போர்ட்டு. முதல் ஸ்கேனில் மிக அருமையான ரிப்போர்ட்டு. அதை திரும்ப உறுதி செய்யும் பொழுது மிக சாதாரணமான ரிப்போர்ட்டாக வந்தது. இது இன்று ஆய்வுப்பணி செய்து பரிந்துரை செய்யப்பட்ட ரிப்போர்ட்டுகள் இதெல்லாம். பொன்னாபுரம் பகுதியில் ஒரு பாயிண்ட்டும், கோயந்தாபுரம் பகுதியில் ஒரு பாயிண்ட்டு, உடுமலைப்பேட்டை பகுதியில் ஒரு பாயிண்ட்டு, நரிக்கல்பட்டி பகுதியில் 3 சுமாரான கம்ப்ரஸர் ஓடக்கூடிய பாயிண்ட்டு, 2 பவர் பம்பு ஓடக்கூடிய. ராமப்பட்டினம் ஒரு பாயிண்ட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம்.